அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம அன்அகாடமியில் இப்போ நிறைய கோர்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்அகாடமி நம்ம இந்தியாவிலேயே ஒரு பெஸ்ட் டீச்சிங் செக்டராக இருக்குது, சரிங்களா? ஸோ நிறைய பேர் நிறைய எக்ஸாமுக்கு நாட் ஓன்லி ஃபார் டிஎன்பிஎஸ்சி, இந்தியா ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா விதமான எக்ஸாமுக்கும் கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கான கோர்சஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதில் என்னென்னலாம் அவங்க ஒரு ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா, லைவ் ஸ்பெஷல் கிளாஸஸ், ஸ்பெஷல் மாரத்தான் கிளாஸஸ், டெய்லி டெஸ்ட் சீரியஸ், மோக் டெஸ்ட் அண்ட் லைவ் கியூசஸ், அன்லிமிட்டட் ரெக்கார்டட் செஷன் ஆல்சோ கொண்டு வந்திருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுக்கு நிறைய டெஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ டெய்லி T20 ஃப்ரீ டெஸ்ட் அப்படின்ற டெஸ்ட்லாம் கனெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் அன்அகாடமி ஆப்பில் நீங்கள் பார்த்துக்கலாம், சரியா? ஸோ இந்த எல்லா டே, மண்டேனா ஹிஸ்ட்ரி, டியூஸ்டேனா ஜியாகிரஃபி, ஸோ அந்த மாதிரி எல்லா டேக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படின்னா அன்அகாடமி ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் ஃப்ரீ கிளாஸஸ், ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஒரு டேப் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் நேராக ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம், ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் ஈவன் நீங்கள் ஒரு கோர்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னாலும் என்னுடைய கூப்பன் கோடு பார்த்தீங்கன்னா ராவன் அகாடமி தான். ஸோ அது போட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10% உங்களுக்கு 10% கம்மி பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதர்வைஸ் பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் ஸ்ட்ரக்சர்டு கோர்சஸும் இருக்குது, டெய்லி லைவ் கிளாஸஸும் இருக்குது, டவுட் கிளியரிங் டிஸ்கஷன் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இலக்கு அப்படின்ற ஒரு கோர்ஸ் போயிட்டுருக்கு, அது குரூப் 2க்கு. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வெற்றின்ற ஒரு கோர்ஸ் போயிட்டுருக்கு, அது குரூப் 1 மெயின்ஸ் கோர்ஸு. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதே அன்அகாடமி ஆப்பில் ப்ளஸ் அப்படின்னு இருக்கும், மேலே செகண்ட் கார்னர் ஃப்ரீ லைவ் கிளாஸஸ், ஃபஸ்ட்டில் ப்ளஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் அதை கொடுத்தீங்க அப்படின்னா கெட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் 6 மந்த்னா 6 மந்த், 12 மந்த், 24 மந்த் இதில் அந்த ஆர்டர் லைனாக வரும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு வேண்டுன்றதை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் இங்கே ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணலாம். ரெஃபரல் கோடு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நேம் தான் ராவன் அகாடமி, சரியா? ஸோ இது யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குது, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா இந்திய அரசியலமைப்பு, சரிங்களா? ஸோ 10ஆம் வகுப்பில் முதல் சிவிக்ஸ் பாடம், பாலிட்டி பாடம் இது. ஸோ இதில் இருக்க அந்த பாக்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, பிரைம் பெஹாரி நரேன் ரஜேடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது, சரியா? அதாவது இட்டாலி ஃபாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, தெரியுமா? இது இத்தாலி லாங்குவேஜில் எழுதுறது கிடையாது, இட்டாலி ஃபாண்ட்டில் அவருடைய கைப்பட எழுதுனது. ஸோ யார் அப்படின்னா பிரைம் பெஹாரி நரேன் ரஜேடா அப்படின்ற ஒருத்தர், சரிங்களா? ஸோ அந்த நேம் பார்த்துக்கோங்க, அது எந்த ஃபாண்ட்ன்றதை பார்த்துக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு புரட்சி 1789ஆம் ஆண்டு ஃப்ரெஞ்சு புரட்சியின் போது சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம் ஆகியன முக்கிய முழக்கங்கள் ஆயின. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் இவற்றிற்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரெஞ்சு புரட்சி டேட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1789 இங்கே பார்த்தீங்கன்னா 789 அப்படின்னு இருக்கும். ஸோ இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 789 789 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், சரியா? ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது 3 முழக்கங்கள் சொல்லியிருப்பாங்க. அது என்னென்ன அப்படி பார்த்தீங்கன்னா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இதையும் பார்த்துக்கணும், ஓகே? நெக்ஸ்ட்டு நம்மளுடைய உரிமைகள், அடிப்படை உரிமைகள் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கில் வரும், சரியா? முதல்ல சமத்துவ உரிமை பார்க்கலாம். சமத்துவ உரிமை பொறுத்த வரையும் பிரிவு 14 பார்த்திங்கன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பிரிவு 15 பார்த்திங்கன்னா பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எது பாகுபாடுனா மதம், இனம், சாதி, பாலினம், ஸோ இதை பொறுத்து பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிவு 16 பொறுத்த வரையும் வேலை வாய்ப்புகளை சம வாய்ப்பளிக்கணும், சரியா? ஸோ வேலை வாய்ப்புகளை சமமான பங்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண் பெண் வேறுபாடு இருக்கக்கூடாது, அதுலேயும் மதம், சாதி, இனம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிவு 17 தீண்டாமையை ஒழித்தல், சரியா? ஓகே. 18 பட்டங்களை நீக்குதல், அதாவது இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த 5 சமத்துவ உரிமையில் வரும், சரியா? ஸோ எதாவது பார்த்தீங்கன்னா பிரிவு 14 பார்த்தீங்கன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பிரிவு 15 பாகுபாடு, 16 வேலை வாய்ப்பு சமவாய்ப்படுத்தல், 17 தீண்டாமையை ஒழிக்கணும், 18 பட்டங்களை நீக்கணும், சரிங்களா? ஸோ அடுத்தது சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள். சமத்துவ உரிமை இங்கே பாருங்கள், சுதந்திர உரிமை இங்கே இருக்குது. ஸோ சமத்துவ உரிமை முதல்ல பார்த்தோம். நெக்ஸ்ட் சுதந்திர உரிமை. சுதந்திர உரிமையில் நமக்கு என்னென்ன சுதந்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரிவு 19 என்ன சொல்லுது அப்படின்னா பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கான உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பி இடத்தில் வசிக்கும் அல்லது தொழில் செய்யும் உரிமை, சரியா? ஸோ இது பார்த்தீங்கன்னா 19 ஒரு கிளாஸஸாக வரும், சரி? எல்லாம் 19(1), 19(2), 19(3), 6 19A, 19B, 19C, ஸோ இந்த ஆர்டரில் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம். இப்போ 19A பார்த்தீங்கன்னா பேச்சுரிமை, சரியா? நீங்கள் என்ன வேணால் பேசலாம் அப்படின்றது குறிப்பிடும். 19B பார்த்தீங்கன்னா கருத்து தெரிவிக்கும் உரிமை, நீங்கள் என்ன கருத்து வேணால் தெரிவிக்கலாம். 19C பார்த்தீங்கன்னா அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கான உரிமை.
ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்டராக வரும். சரியா? ஸோ உரிமைகளை மட்டும் பார்த்துக்கோங்க. பிரிவு 20 பார்த்தீங்கன்னா குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. ஓகேங்களா? ஸோ 21 பார்த்தீங்கன்னா வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கான பாதுகாப்பு பெறும் உரிமை. இது வந்து தனி மனித உரிமைன்னு சொல்லுவாங்க. பிரிவு 21 அது ரொம்ப முக்கியமானது. சரியா? ஸோ 21A பார்த்தீங்கன்னா தொடக்க கல்வி பெறும் உரிமை. இது வந்து 2002 தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பிரிவு 22 பார்த்தீங்கன்னா சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான உரிமை. ஓகேங்களா? ஸோ பிரிவு 20க்கும் 22க்கும் பெரும்பாலும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ ஒரு சின்ன சேஞ்சஸ் வரும். ஸோ அது மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. பிரிவு 21 ரொம்ப முக்கியமானது. சரியா? ஸோ தனி மனித சுதந்திரம் அப்படி சொல்லுவாங்க, அது பார்த்துக்கோங்க. இது வந்து 2வது பார்ட் நான் பார்த்தது. ஃபஸ்ட்டு வந்து சமத்துவ உரிமை பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து சுதந்திர உரிமை பார்த்துருக்கோம். இங்கே தேர்டு வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஸோ நம்மளுடைய உழைப்புகளை சுரண்டக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஆர்டிகல் எடுத்தனா பிரிவு 23ம் பிரிவு 24ம். சரியா? ஸோ பிரிவு 23 என்ன சொல்லுதுன்னா கொத்தடிமை முறைகளை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 24 பார்த்தீங்கன்னா குழந்தை தொழிலாளர் முறைகளை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ 23 வந்து கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. 24 வந்து தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. 23 வந்து கொத்தடிமை, 24 வந்து குழந்தை தொழிலாளர். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தேர்ட் வரையும் பார்த்துருக்கோம். அடுத்து ஃபோர்த் வந்து சமய சார்பு உரிமை. இப்போ நம்ம ஆர்டிகல் 24 வரையும் பார்த்துருக்கோம். ஆர்டிகல் 25 எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை. பிரிவு 25 சொல்கிறாங்க. 26 பார்த்திங்கன்னா சமய விவகாரம் நிர்வகிக்கும் உரிமை. 27 வந்து நம்ம வரி வந்து செலுத்துவதற்கு எதிரான உரிமை. 28 வந்து நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்காமல் இருக்கலாம். சரியா? சரி, பார்த்திங்க அப்படின்னா 25 என்ன சொல்லும் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு சமயத்திலும் ஏற்றுக்கலாம், அதை பின்பற்றலாம், அதை வந்து பரப்பவும் செய்யலாம். அது வந்து உங்களுடைய உரிமை தான் பிரிவு 25 மூலமாக. சரியா? அது 26 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சமய விவகாரங்களை நீங்கள் நிர்வகிக்கலாம். சரியா? நீங்கள் வந்து ஒரு நிர்வாகம் பண்ணலாம். ஒரு அமைப்பை ஏற்படுத்திங்கன்னா அந்த அமைப்பை வந்து நீங்கள் நிர்வாகம் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பிரிவு 27 பார்த்திங்கன்னா எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்கு எதிராக வரி செலுத்துவதற்கு எதிரான உரிமை. சரியா? நீங்கள் வந்து ஒரு மதத்தை வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறாங்க, நீங்கள் அதை ஜாயின் பண்ணாமல் இருக்கலாம். அவங்க வந்து டேக்ஸ் கட்டாமலும் இருக்கலாம். 28 என்ன சொல்கிறாங்கன்னா மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரைகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க நீங்கள் கலந்து கொள்ளாமல் இருக்க அது உங்களுடைய விருப்பம் தான். சரியா? ஸோ இது 4மே வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். பட் அதே சமயத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். சரியா? ஸோ 25 வந்து நீங்கள் சமயத்தை ஏற்கலாம், பின்பற்றலாம், பரப்பலாம். 26 வந்து சமய விவகாரம் நிர்வகிக்கலாம். 27 வந்து ஒரு மதத்தை அந்த வரி வந்து கட்டாமல் இருக்கலாம். 28 வந்து அந்த ஃபங்க்ஷன் நீங்கள் கலந்துக்காமல் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து 28 வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா 29 இது வந்து கல்வி மற்றும் கலாச்சார உரிமையில் வரும். ஸோ 29 பார்த்திங்கன்னா சிறுபான்மையினர் பாதுகாப்பு. 30 பார்த்திங்கன்னா சிறுபான்மையினர் வந்து கல்வி நிறுவனங்கள் நிர்வகிக்கும் உரிமை. சரியா? அதாவது 29 என்ன சொல்லுவாங்கன்னா சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. இப்போ சிறுபான்மையினர்னா எந்தெந்த மைனாரிட்டி சொல்லுவாங்க. ஸோ கம்மியாக இருக்கிற மக்கள், இப்போ முஸ்லீம்ஸ், கிறிஸ்டின்ஸ் அவங்களாம் இருக்காங்க தெரியுமா? ஸோ அவங்களுடைய எழுத்து, மொழி, கலாச்சாரத்தை அவங்க பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆர்டிகல் 29. அதே போல் ஆர்டிகல் 30 என்ன சொல்லுவாங்கன்னா சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை. சரியா? ஸோ அவங்க வந்து அவங்களுக்கான ஸ்கூல்ஸ், அவங்களோட காலேஜஸோ அவங்க வந்து நிர்வாகம் பண்ணலாம். அவங்க வந்து அதை வந்து நிர்வாகமும் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 30. சரியா? ஓகே. ஸோ ஆர்டிகல் 31 பார்த்திங்க அப்படின்னா நீக்கிட்டு இருப்பாங்க. சரியா? ஸோ ஆர்டிகல் 31 நீக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அதான் சொத்துரிமை பற்றி வரும். ஸோ சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமை இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு நிலத்தையும் யாரும் விற்க மாட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து அவருடைய வேலையை செய்ய முடியாது அப்படின்றதுக்காக இந்த சொத்துரிமை நீக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது எப்போ நீக்கினாங்கன்னா 1978 1978 44வது அமெண்ட்மெண்ட் மூலமாக 44வது அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக வந்து நீக்கியிருப்பாங்க. ஸோ அந்த சொத்துரிமை நீக்கிட்டு அது வந்து இப்போ எங்கே இருக்குன்னா பகுதி 12. சரியா? ஸோ பகுதி 12 பிரிவு வந்து 300A கீழே ஒரு சட்ட உரிமையை வந்து அதை வச்சுருக்காங்க. சரியா? சரி, நான் தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 42வது சட்டத்திட்டம் இருக்குல்ல, அதாவது 42வது அமெண்ட்மெண்ட் 1976 போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து சிறிய அரசியலமைப்பு அல்லது குறு அரசியலமைப்பு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் நிறைய அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க, நிறைய வந்து சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ அதனால் அப்படி சொல்லுவாங்க, அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து 10th இருக்க பாக்ஸ் கொஸ்டின்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா 1969 சரியா மத்திய மாநில அரசின் உறவுகளை ஆராய வந்து தமிழக அரசு ராஜமன்னார் குழு வந்து நியமித்தாங்க. சரியா? ஸோ ராஜமன்னார் குழுவின் கீழே 3 குழு ஒன்றை நியமித்தது. அவருக்கு கீழே வந்து 3 பேர் இருந்தாங்க. 3 பேர் கொண்ட ஒரு குழு இருந்தாங்க. இது வந்து 1969 தமிழ்நாடு அரசு போட்டது. சரிங்களா? ஸோ கலைஞர் பீரியடில் போட்டிருப்பாங்க. அதே போல் 1983 வந்து சர்க்காரிய கமிஷன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது வந்து இந்திரா காந்தி போட்டிருப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில். இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் லெவலில். சரியா?
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அதிகார பகிர்வு பார்த்துக்கோங்க. தற்போது அதிகார பகிர்வு என்பது மத்திய அரசு பட்டியலில் 100 துறைகள், மாநில அரசு பட்டியலில் 61 துறைகள் மற்றும் 2க்கும் பொதுவான பட்டியலில் 52 துறைகள் வரும். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் 100 துறைகள் இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட் 61 துறைகள் இருக்கும். சரியா? ரெண்டுத்துக்கும் பொதுவாக கன்கரண்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 52 துறைகள் இருக்கும். ஆனால் இது 1976ல் 42nd அமெண்ட்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு 5 துறையை வந்து பொது பட்டியலில் மாற்றிட்டாங்க. ஏன்னா மாநில பட்டியல் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து அதுக்கு வந்து நிறைய அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணிப்பாங்க அப்படின்றதுக்காக வந்து அது மாநில பட்டியலில் பொது பட்டியலில் மாற்றிட்டாங்க. ஸோ அது என்னென்ன துறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா கல்வி, எஜுகேஷன், காடுகள், ஃபாரஸ்ட்டு, எடைகள் மற்றும் அளவுகள். இந்த ஓகேவா, எடைகள் மற்றும் அளவுகள், பறவைகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு, அதை தவிர்த்து வந்து உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற அமைப்புகள் தவிர பிற நீதிமன்றங்களில் நீதி நிர்வாகம். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து மாற்றிருப்பாங்க. 5 துறைகள் இருக்கும் பார்த்துக்கோங்க. ஃபாரஸ்ட்டு, எஜுகேஷனு, எடைகள் மற்றும் அளவுகள், பறவைகள் மற்றும் வனவிலங்குகள், அப்புறம் வந்து ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் தவிர மற்ற இருக்க கோர்ட்டை வந்து அவங்க நிர்வாகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது தான். சரியா? ஸோ இந்த ஆர்டிகல் 21A பார்த்தீங்கன்னா 2002ல் 86வது அமெண்ட்மெண்ட் மூலமாக, சரிங்களா, 86 அமெண்ட்மெண்ட் மூலம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதன் கீழே வந்து இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதன் மூலம் என்ன சொல்லுவாங்கன்னா 6 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கல்வி வழங்க அறிவுறுத்துகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 86வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21 கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த திருத்தம் மாநில அரசுகள் முன்பருவ மழலையர் கல்வி, அதாவது ECCE சொல்லுவாங்க, இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன். சரியா? அதாவது 6 வயசில் இருக்கிற குழந்தைகளுக்கு கல்வி வழங்கணும் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த செம்மொழி மாநாடுகள். சரியா? 2004ஆம் ஆண்டு இந்திய அரசு செம்மொழிகள் எனும் புதிய வகைப்பாட்டை ஏற்படுத்த தீர்மானித்தது. அதன்படி 6 மொழிகள் செம்மொழி தகுதியை பெற்றுள்ளன. அதாவது செம்மொழிகள் முதல்ல தமிழ் தான் வந்து செம்மொழியாக மாற்றினாங்க கலைஞர் பீரியடில் 2004ல். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது வந்து ஒரு 6 லாங்குவேஜஸ் பண்ணியிருப்பாங்க. மொத்தம் 6 லாங்குவேஜ் வந்து செம்மொழியாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து 2004ல் தமிழ், 2005ல் வந்து சமஸ்கிருதம், 2008 வந்து தெலுங்கு, கன்னடம், 2013ல் வந்து மலையாளம், 2014ல் ஒடியா. சரியா? ஓகே. அதே போல் அடிப்படை உரிமைகளுக்கும் அரசு நெறிமுறைகளுக்கும் கோட்பாடுகள் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. அடிப்படை உரிமைகளை பொறுத்த வரையும் நம்ம வந்து எங்கேருந்து வரணும்னா அமெரிக்காவிலேருந்து வாங்கணும். சரியா? அடிப்படை கடமைகள் வந்து ரஷ்யாவிலேருந்து வாங்கியிருப்போம், அடிப்படை உரிமைகள் வந்து அமெரிக்காவிலேருந்து வாங்கியிருப்போம். அரசு நெறிமுறைகளுக்கு கோட்பாடு DPSP, டைரக்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ இது வந்து அயர்லாந்து கிட்ட நம்ம வாங்கியிருப்போம். சரியா? ஸோ இந்த அடிப்படை உரிமைகள் பொறுத்த வரையும் அரசாங்கத்தால் கூட இந்த உரிமை சுருக்கவோ நீக்கவோ முடியாது. அடிப்படை உரிமைகள்னால் அடிப்படை உரிமைகள் மட்டும்தான், அது வந்து யாராலும் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் அரசு நெறிமுறைகளுக்கு கோட்பாடுகள் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஒரு அட்வைஸ் தான் கொடுக்கும் கவர்மெண்ட்டுக்கு. ஓகேவா? அதே போல் வந்து இவற்றை நீதிமன்ற சட்டத்தால் செயல்படுத்த முடியும். எது? அடிப்படை உரிமைகள். ஒரு அடிப்படை நீக்கிட்டாங்க அப்படின்னா நீங்கள் உடனே வந்து கேஸ் போட்டு நீங்கள் அதை வாங்கிக்கலாம். சரியா? ஆனால் DPSP பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் கேஸ்லாம் போட முடியாது. சரி, எந்த ஒரு நீதிமன்றமும் இதை வந்து கட்டாயப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா?